Hello, my dear story lovers. Welcome back to my channel GGS Library. நான் உங்கள் கீதா. இன்னைக்கு நான் உங்க கூட பகிர்ந்துக்க போற கதை திரு சுந்தர ராமசாமி அவர்கள் எழுதிய சீதை மார்க் சீயக்காய் தூள். இந்த கதையில மூணு கேரக்டர்ஸ் தான். சீதா பிராட்டியோட படத்தை கூட சில்லறை பண்றதுக்காக யோசிக்கிற குமாரவேலு பணிக்கர், எந்த விதத்திலையும் கலைய விட்டு கொடுக்க மாட்டேன் காசுக்காக அப்படின்னு இருக்கிற நம்ம சுப்பையா ஆசாரி, கணவன்கிட்ட இருக்கிற கலைய மதிச்சு அத சப்போர்ட் பண்ணக்கூடிய அவருடைய மனைவி சுப்பம்மாள். இந்த மூணு பேர் தான் இந்த கதையில இருக்காங்க. நம்ம கதையை பார்க்கலாமா? வாங்க. சீதை மார்க் சீயக்காய் தூள். சுப்பையா ஆசாரிக்கு மனசுல சந்தோஷம் பொங்கி வழியுது. இருக்காதா பின்ன? குமாரவேலு பணிக்கர் 100 ரூபாய் முன்பணமா கொடுத்துட்டு போயிருக்கிறார். எதுக்காக? சீதையோட முழு உருவப்படம் ஒரு படத்துக்கு 500 ரூபாய். அத வரைஞ்சு தர சொல்லி முன்பணமா 100 ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்கிறார். சுப்பையா ஆசாரி வரைஞ்சு கொடுக்கிற படம் திருப்தியா இருந்தா மறுபடியும் 20 படத்துக்கு ஆர்டர் கிடைக்கும். தமிழ்நாட்டோட முக்கிய நகரங்களோட முக்கிய சந்திப்புகள்ல இவரோட படம் தொங்க போகுது. சீதை மார்க் சீயக்காய் தூள் அப்படிங்கிற கொட்டை எழுத்துக்கள் கண்களை கவ்வினாலும் படத்தோட அடிப்பக்கம் வலது கோடியில சுப்பையா ஆசாரி அப்படிங்கிற பேரு புலப்படாமையா போயிடும்? தேய்ச்சி குளிச்ச பிறகுதான் சொல்ல முடியும் சீயக்காய் தூளோட மகிமைய. ஆனா பார்த்த மாத்திரத்திலேயே சபாஷ் விழுந்துடாத ஆசாரிக்கு 10 பேர் சபாஷ் போடும்போது அதுக்கு இருக்கிற மவுசே தனிதானே. தெரிஞ்சோ தெரியாமலோ எல்லாரும் ஆகாம்பாங்க. ஆர்டர்கள் வந்து குவியும். இல்லாட்டினாதான் என்ன? மனுஷன் வாழ்க்கைன்னா ஒரே அதல பாதாளம் தானா? என்னைக்கும் வாழைத்தண்டு கறியும் மோர் விட்ட சோறும் தான் விதியா என்ன? ஒட்டு போட்ட சட்டையும் கோரப்பாயும் தான் சாஸ்வதமா என்ன? பள்ளம்னா மேடு இருக்கும், கிரகம்னா சுத்தி வரத்தான் செய்யும். இப்போ கிரகம் சுத்துற சுத்துல எங்கேயோ இருந்த குமாரவேலு பணிக்கர் காரை போட்டுக்கிட்டு வீட தேடி வந்துட்டாரே. 20 படம். படம் ஒண்ணுக்கு 500 ரூபாய். அட்வான்ஸா 100 ரூபாய் வேற. அவருடைய வரையறதுக்கான ஜாமான்களை எல்லாம் எடுத்து வச்சுட்டு கும்பிட்டுட்டு வேலைய ஆரம்பிச்சார் நம்ம சுப்பையா ஆசாரி. அவர் மனசுலயே இருக்காளே சீத்தை. பர்ணசாலைக்கு முன்னால காலை மண்டி போட்டு இடது கைய தரையில ஊனிக்கிட்டு அமர்ந்திருக்கிறா சீத்தை. உடம்பெல்லாம் அழகு, உடம்பெல்லாம் சோகம். ஒரு கட்டு முடி தோள் வழியா ஆழம் விழுது மாதிரி சரசரன்னு இறங்கி நுனி மயிர் புழுதியில புரழுது. பென்சிலால லேசா கோடு போட ஆரம்பிச்சார் சுப்பையா ஆசாரி. பொழுது போனதே தெரியல அவருக்கு. இருட்டி போச்சு. அவரு ஆனா அத உணரவே இல்லை. அவர்தான் விளக்கு போட்டாரு. ஆனா விளக்கு போட்டது கூட அவருக்கு தெரியல. இருந்தாலும் இப்படியும் ஒரு அப்பம் உண்டா உலகத்துல? நான் கண்டதும் இல்ல, கேட்டதும் இல்ல சொல்லிக்கிட்டே உள்ள நுழைஞ்சா அவரோட மனைவி சுப்பம்மா. தன்னோட உணர்வு உலகத்துக்கு திரும்பி வந்தாரு சுப்பையா ஆசாரி. உடம்பெல்லாம் ரத்தம் உறைஞ்சிட்ட மாதிரி இருக்கு. கைகள் ரெண்டையும் கோத்து தலைக்கு மேல தூக்கி வில்லா உடம்ப வளைச்சு முறிச்சிட்டு சாய்வு நாற்காலியில சாஞ்சார். சுப்பம்மாள் வெத்தலை பெட்டிய திறந்து ஒரு பார்வை பார்த்துட்டு அவர் முன்னால கொண்டு வந்து வச்சா. ஆமா, என்னமோ கேட்டிய, எந்த அப்பனை சொல்ற நீ அப்படின்னாரு அவரு. ஜனகரைத்தான் சொல்லுறேன். எந்த ஜனகரு? சீதைக்கு அப்பன், ராமருக்கு மாமனாரையா? ஆமா ஆமா. இப்ப அவருக்கு என்ன வந்துட்டுது திடீர்னு? எங்கிருந்தோ இழுத்துட்டு வாரியே. கோயில்ல ஒரு மாசமா கதை கேக்குறேன்னுல்ல, நேத்தோட பட்டாபிஷேகம் முடிஞ்சு போச்சு. திண்ணையில படுத்துக்கிட்டு எதையோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ பட்டுன்னு இந்த கேள்வி மனசுல வந்துட்டுது. என்னது சொல்லு. சீதைய கட்டி கொடுத்தாருல்ல சனக மகாராசா, அவர் எங்க கட்டி கொடுத்தாரு? அவரு மாப்பிள்ளை தேடி அலைஞ்சாரா, ஜாதகம் பார்த்தாரா, இல்ல வரதட்சணை பேசினாரா,
கையில ஒரு வில்ல வச்சுக்கிட்டு வரவங்க கிட்ட எல்லாம் நீட்டிக்கிட்டு இருந்தாரு. ராமர் வந்தாரு, வில்ல உடைச்சாரு. இல்லைன்னா சீதை கன்னி பெண்ணாவே தானே நிக்கணும் கடைசி வரைக்கும். நின்னாதான் இப்ப என்ன குறைஞ்சு போயிடுமா? ராமரை கட்டிக்கிட்டு என்ன சுகத்தை கண்டுட்டா சீதை? கேட்டா சுப்பம்மா. சுப்பையா ஆசாரி பதில் சொல்லல. நான் கேட்க வந்தது அது இல்ல. பட்டத்து மகிழ்ச்சியா ஜம்முன்னு இருக்க வேண்டியவதானே சீதை. சந்தேகமா உனக்கு? அவ காட்டுக்கு போறா, கஷ்டப்படுறா, அந்த படுபாவி வந்து தூக்கிட்டு போறான், சித்திரவதை செய்யறான். எல்லாம் தெரிஞ்ச இந்த ராமரு கடைசியில தீயில குதிங்கிறாரு. இவ்வளவும் நடந்துகிட்டு இருக்குதே, இந்த சனகர் எங்கதான் போயிட்டாரு? அட பொண்ணை கட்டி கொடுத்தோமே, அவதான் இருக்காளா செத்தாளான்னு கூட பார்க்க மாட்டாரா ஒரு அப்பன்? சாட்சாத் ராமருக்கு கட்டி கொடுத்த பிறகு அவருக்கு என்னடி கவலை? அவர் பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருக்கிறாரு. ராமருக்கு இப்படியா மாமனார் வைக்கணும்? அங்கலாச்சுக்கிட்டா சுப்பம்மா. அவருக்கும் எனக்கு வாச்சாப்புல வச்சிருக்கிறாரு மாமனாரு. சுப்பையா ஆசாரி சொல்லவும், ஐயா வாய் கிழியுது, சொல்ல மாட்டேலாக்கும். இன்னைக்கு குடியிருக்கிற வீடு யாருக்கு வீடு? பாகம் பண்ணிட்டு வந்தியலோ? எங்க அப்பா அறுப்புக்கு அறுப்பு நெல்லு அனுப்பி வைக்கிறாரு, சாப்பிடுறோம். இந்தா கட்டியிருக்கேனே இந்த சீலை, போன வருஷம் பொங்கலுக்கு அவர் எடுத்து கொடுத்தது. இந்த மஞ்சள் சாயம், பச்சை சாயம், நீல சாயம், உடஞ்ச பென்சிலு இதெல்லாம் உங்களோடது அப்படின்னா சுப்பம்மா. ஆசாரி சந்தோஷ ஆரவாரத்தோட சிரிச்சுக்கிட்டாரு. அப்போ எங்க அப்பா மட்டும் சினிமா தியேட்டர்ல சோடா வித்துக்கிட்டு இருந்தவரோ? எங்க தாத்தா அந்த காலத்திலேயே குதிரையில போவாராம். சுப்பையா ஆசாரி இப்படி சொல்லவும், குதிரையில போவாரு, ஆனா மரத்தால செஞ்ச குதிரை, அது நான் பார்த்திருக்கேன். சத்தியவான் டிராமால மர குதிரையில ஏறி உட்காந்துக்கிட்டு கிடுகிடுடான்னு காலை ஆட்டிக்கிட்டு ஓன்னு கத்துவாரு அப்படின்னு சொன்னா சுப்பம்மா. எளப்பமா பேசிக்கிட்டு இரு, இன்னும் கொஞ்ச நாள்ல ஐயாவ ஒரு பயலால பிடிக்க முடியாது. காலம் வந்துட்டு லட்சுமி வந்து கதவை தட்டிக்கிட்டு நிக்கா. பொறு, அவசரப்படாத, மெதுவா வந்து கதவை திறக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். பேச்சுக்கு கேப்பானே, கோவணத்தை கொடியில கட்டி பறக்க விடுற கூட்டம் இல்ல உங்க கூட்டம். சுப்பம்மா அப்படி சொல்லவும், சுப்பையா ஆசாரி, சரி அப்போ ஒரு காரியம் செய், எழுந்துரு, அந்த சின்ன அலமாரிய தெற, அதுக்குள்ளார ஒரு சோப்பு பெட்டி இருக்குல்ல, அதை திறந்து பாரு, அப்போ தெரியும் அப்படிங்கிறாரு. சுப்பம்மா எழுந்து போய் சோப்பு பெட்டிய திறந்தா. அவ கையில ஒரு 100 ரூபாய் நோட்டு. என்னது இது? 100 ரூபாய் நோட்டு? நல்ல நோட்டு தானா? இல்ல காகிதத்தை வெட்டி சாயம் பூசி வச்சிருக்கேலா? மறுபடியும் ஆர்ப்பாட்டமா சிரிச்சாரு ஆசாரி. இன்னைக்குத்தான் குமாரவேலு பணிக்கர் வீடு தேடி வந்து கையில திணிச்சிட்டு போறாரு. அதாரு குமாரவேலு பணிக்கரு? அவர்தான் சீதை மார்க் சீயக்கா தூள் போடுறாரே அவரு. உலகம் பூராவும் அனுப்புறாரு சீயக்கா தூளை. அமெரிக்கா, இங்கிலாந்து, சவுதி அரேபியா, மெசபடோமியா, அண்டார்டிகா எங்கும் போகுது. போய் சோப்பு மார்க்கெட்டை அப்படி கீழே தள்ளுது. ஹாலிவுட் சினிமா நடிகைங்கள்லாம் சோப்பை கண்ணால கூட பார்க்க மாட்டாங்களாம் இப்போ. சீதை மார்க் சீயாக்கா தூள் கிடைக்கலன்னா செத்தோம் அப்படின்னு சொல்லுதாலாம். பணிக்கர் சொல்லுறாரு. பெரும்புள்ளிதான் போல இருக்கு. சந்தேகமா? இன்னைக்கு காலையில வந்தாரு, ஒரு உதவி பண்ணணும்னாரு. சரி பாப்போம் அப்படின்னு ஒரேடியா 20 படம் வேணுமா அவருக்கு. சீதை படம் பெருசு பெருசா தொங்க விடணுமா. உங்க படம் தான் நல்லா இருக்கும்னு கேக்குறவங்க எல்லாம் சொல்லுதாங்க. சிரமத்தை பார்க்காம செத்த வரைஞ்சு கொடுங்க அப்படின்னாரு. அவரு சொல்லவும் சுப்பம்மா ரொம்பவும் கூடி போயிடாம பவுசு அப்படின்னு சொல்றா. அட சர்தான் ஐயா, எல்லாம் வரைஞ்சு தரலாம், மென்னிய பிடிக்காதேயும் அப்படின்னு சொல்லவும் 100 ரூபாய கொடுத்துட்டு போறாரு. அதான் சந்தடிய காணோமேன்னு பார்த்தேன். இல்லைன்னா நிமிஷத்துக்கு 100 தடவை சுடுதண்ணி சுடுதண்ணின்னு அடுக்கலைக்கு வந்த வண்ணமா இருப்பீரே. சுபம்மா, ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாத்துக்க, ஒரு ராமர் சீதை படம் வரையணும்னு. இப்போ ஆர்டரே வந்துருச்சு. ஆனா ஒரு சங்கடம் அப்படிங்கிறாரு. என்ன சாயம் இல்லையா? அது இல்ல,
அந்த மனுஷன் சொல்றதுதான் வேடிக்கையா இருக்கு. என்ன சொல்றாரு? அவருக்கு சீதையம்மா படம் மட்டும் போதுமா. அப்படின்னா ராமர் பக்கத்துல நிக்க வேண்டாங்கிறாரு. ராமர் சீதை கிட்ட நின்னா இவருக்கு என்ன வந்துச்சான்? அவருக்கு கொஞ்சமும் இஷ்டம் இல்ல ராமர் சீதை பக்கத்துல நிக்கிறது இல்ல. கேட்ட சுப்பம்மா சொல்றா, ராவணனுக்கு கூட பிறந்த அண்ணன் போல இருக்கு அப்படின்னு. அதுக்கு சுப்பையா ஆசாரி சொல்ற பதில பாருங்க. இல்ல இல்ல, இது ராவணனே தான் சீதை இல்லாத உலகத்துல திரும்பவும் பிறந்து சீயக்காத்தூள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார், அவ்வளவுதான் அப்படின்னு. காட்டுல சீதையோடு தானே ராமரும் இருந்தாருன்னு கேட்டேலா? கேட்டேனே. ராமரு மான் பிடிக்க போனாருல்ல அப்படின்னு சொல்லுறாரு. அப்போ லட்சுமணர் இருந்தாரே, அதையும் கேட்டேன். அவனையும் தான் சீத்தை விரட்டி புட்டாளேன்னு சொல்லுறாரே, அப்போதான் ராவணன் வந்துட்டானே. லட்சுமணன் போன பொறவு ராவணன் வரத்துக்கு முன்னால இருந்தாலே அந்த சீத்தை படம் தான் வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு மனுஷன். எதுக்கு அப்படி இருக்கணுமா? அப்பந்தான் அட்ராக்ஷனா இருக்குமா சொல்றாரு. ஆசாரி இப்படி சொல்லவும் சுப்பம்மா, இத சொல்ல வெள்ளிக்கிழமை காலங்காத்தால வீட்டுக்குள்ள ஏறி வந்துட்டாராக்கும் அப்படிங்கிறா. சுப்பையா ஆசாரி என்ன செய்யறது, கையில ரூபாய வச்சுக்கிட்டு பேசுதாரு. நீயானா விடிஞ்சு எந்திரிச்சா சம்பாதிக்க தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுற. வந்த பணத்தை விட வேண்டாமேன்னு வாங்கி வச்சுக்கிட்டேன். இன்னும் 1 மாசம் கழிச்சு பாரு, சீதையே வந்து உட்கார்ந்துருப்பா நம்ம ரூம்ல அப்படிங்கிறாரு சுப்பையா ஆசாரி. 1 மாசமும் கடுமையான உழைப்பு தான். அந்தரங்க சுத்தியோட வேலையில முனைஞ்சு போயிருந்தாரு அவரு. மனசுல இருக்கிற உருவத்தை வர்ணத்துக்குள்ள அடக்கிடணும் அப்படிங்கிற வேட்கையில சன்னம் சன்னமா வேலை செஞ்சாரு. அரைகுறை படத்தை பார்க்க கூடாதுன்னு சுப்பம்மாளுக்கு தடை உத்தரவு. ரூம் வாசல்ல நின்னுக்கிட்டே உள்ள வரலாமா அப்படின்னு கேப்பா சுப்பம்மா. படத்தை உடனே திரை போட்டு மூடிட்டு உள்ள வா அப்படிம்பாரு. அறைக்குள்ள வந்ததும் படத்துக்கு பக்கத்துல போய் நின்னுக்கிட்டு திரைய தொட்ட மாதிரியே காலை மட்டும் பார்த்துடுறேன் அப்படிம்பா. கொஞ்சி வழிஞ்சா செவிய முறுக்கி படியில உருட்டிடுவேன் அப்படிம்பாரு சுப்பையா ஆசாரி. மனசு துடியா துடிக்குது அப்படிங்கிறா சுப்பம்மா. துடிக்கட்டும், இன்னும் 10 நாள் பொறுத்துக்க, அப்புறம் நின்னு பார்த்துக்கிட்டே இரு. அடுத்து வந்த 10 நாட்களும் 10 வினாடிகளா கழிய 10வது நாள் ஈவினிங் கொல்லையில பாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருந்தா சுப்பம்மா. சுப்பம்மா வந்து பாரு, படம் வேலை முடிஞ்சிட்டது அப்படின்னு மாடி ஜன்னலுக்கு முன்னாடி நின்னுக்கிட்டு கூப்பிட்டாரு ஆசாரி. கைய கூட கழுவிக்காம மாடி படியேறி ரூமுக்குள்ள வந்தா அவ. படத்தோட பக்கம் நெருங்கறதுக்கு முன்னாடி அங்கேயே நின்னுக்கிட்டு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரைய விளக்குனாரு ஆசாரி. சுப்பம்மா படத்தை பார்த்தா, பார்த்துக்கிட்டே இருந்தா. அவ முகத்துல ஒரே பரவச உணர்ச்சி. எப்படி இருக்கு கேட்டாரு அவரு. சுப்பம்மா பதில் சொல்லல. அவர் பக்கம் நெருங்கி உங்க வலது கைய காட்டுங்களேன் பாப்போம் அப்படின்னா. வலது கைய அவ முன்னால விரிச்சாரு. அவரோட விரல்களை எல்லாம் தொட்டுக்கிட்டே, இந்த விரலுக்குள்ள இருந்தா இந்த படம் வந்தது? இந்த விரலுக்கு என்ன விசேஷம்? நீல நீளமா இருக்குது, 1000 பேருக்கு இப்படி இருக்குதே அப்படின்னா அவ. விரலுக்குள்ளேந்து அது வரல, மனசுக்குள்ளேந்து வந்தது அப்படின்னாரு சுப்பையா ஆசாரி. யாராவது பார்த்தா கண்ணு விழுந்துடும். யாருக்கு? சீதைக்கா எனக்கா? 2 பேருக்கும் தான் அப்படின்னு சொன்னா சுப்பம்மா. மறுநாள் குமாரவேலு பணிக்கருக்கு ஆள் மூலமா சொல்லி விட்டாரு ஆசாரி. அன்னைக்கு ஈவினிங்க அவரும் வந்துட்டாரு. சுப்பம்மா காஃபியும் பலகாரமும் தயார் பண்ணி வச்சிருந்தா. காப்பிய குடிச்சு முடிச்சதும் படத்தை பார்ப்போம் அப்படிங்கிறாரு பணிக்கரு. சுப்பம்மா பாத்திரங்களை எல்லாம் எடுத்து உள்ள கொண்டு போய் வச்சுட்டு நிலைய ஒட்டி நின்னுகிட்டா. சாய்வு நாற்காலிய படத்துல இருந்து ஒரு 10 அடி தூரத்துல இழுத்து போட்டாரு ஆசாரி. இப்படி உட்கார்ந்தே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திரைய விளக்குனார். தன்னோட சிருஷ்டிய பார்த்து அதோட அழகுல தானே லயிச்சு போய் நின்னுட்டு இருந்தாரு ஆசாரி. 5 நிமிஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. பணிக்கர் சீத்தையோட முகத்தையே கவனிக்கல. தொண்டைய கணச்சுக்கிட்ட பணிக்கர் சுப்பையா ஆசாரி பக்கம் திரும்பினார். படம் நல்லாத்தான் இருக்கு, ஆனா அப்படின்னு இழுத்தாரு. என்ன சும்மா சொல்லுங்க,
சீதை ரொம்பவும் இளைச்சாப்புல தெரியுதுல்ல? அவர் அப்படி கேட்கவும், லேசா வாட்டம் தெரியத்தானே செய்யும். காட்டுல எல்லாம் இருக்கா சீதை? காட்டுல இருந்தா என்ன, வயித்துக்கு இல்லாம பட்டினியா கிடக்குறாளா என்ன? காட்டுல கிடைக்கிற மாம்பழம், கொய்யாப்பழம், ஆரஞ்சு பழம் எல்லாத்தையும் தின்னுக்கிட்டு தானே இருக்கா. பழங்கள்ல தான் சத்து நிறைய இருக்குதுன்னு டாக்டருங்கெல்லாம் கூவுறானுங்க அப்படின்னு பணிக்கர் சொல்ல, இருந்தாலும் ராமர் கஷ்டப்படுறாரேன்னு ஏக்கம் இருக்கும்ல அப்படிங்கிறாரு ஆசாரி விடாம. இருந்தாலும் பொம்மை சீத்தை ரொம்பத்தான் ஏங்கிட்டா அப்படிங்கிறாரு பணிக்கர். என்னமோ 10 பிள்ளை பத்து பஞ்சத்துல அடிபட்டாப்புல தொஞ்சு போய் கிடக்காளே அப்படிங்கிறாரு பணிக்கர். ஆசாரி பதிலே சொல்லல. சுப்பம்மாளும் அவரோட முகத்தையே பார்த்துக்கிட்டு நின்னா. நான் சொல்றேனேன்னு வித்தியாசமா எடுத்துக்கிடப்படாது, படத்தை கொஞ்சம் ரிப்பேர் பண்ணணும். பணிக்கர் சொல்லவும், ரிப்பேரா அப்படின்னாரு ஆசாரி. ஆமா, லேசா ரிப்பேர் பண்ணணும். அப்படியே மேலாக கொஞ்சம் சாயத்தை பூசி கொஞ்சம் வாலிப்பா பண்ணுங்க. வாலிப்பாவா அப்படின்னு கேக்குறாரு சுப்பையா ஆசாரி. ஆமா, கொஞ்சம் மதன்னு இருக்க வேண்டாமா சீதை? கேட்ட பணிக்கருக்கு இப்ப அதுக்கு என்ன அவசரமா? ராமரை பார்த்ததும் மதன்னு ஆயிட்டு போறா அப்படின்னாரு ஆசாரி. நீரு ராமாயணத்துக்குள்ளேயே நின்னு பேசுதீரு, இந்த உலகத்துக்கு கொஞ்சம் வாரம். இது விளம்பரத்துக்காக வைக்க போற படம், கொஞ்சம் அட்ராக்ஷனா இருக்க வேண்டாமா அப்படின்னாரு. அதுக்கு இப்ப என்ன செய்யணுமா? சொன்னேமில்ல மேலாக அப்படின்னு அவர் இழுக்கவும், நீங்க சொல்றபடி செய்ய முடியாது. குமாரவேலு பணிக்கர் ஒரு நிமிஷம் அமைதியா இருந்துட்டு சொன்னார். அப்போ ஒரு காரியம் செய்யும், காலு கையு எல்லாம் இப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் எடுப்பா வரைஞ்சு கொடுத்துருங்க. எத? சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லணும் போல இருக்கே உமக்கு. உங்களுக்கு சொல்லி சொல்லி பழக்கம் இருக்கும், எனக்கு கேட்டு பழக்கம் இல்ல, சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாரு ஆசாரி. அவரோட குரல் கனத்து போய் கிடக்கு. அப்போ நான் சொல்றாப்புல படம் தர மாட்டேங்கிறீங்க. சீத்தை படம் வேணும் நீய. நான் படிச்ச சீத்தை, கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட சீத்தை இவதான். அப்போ உம்ம படம் எனக்கு வேண்டாம், அட்வான்ஸ் பணத்தை திருப்பி தந்துரும் அப்படிங்கிறாரு பணிக்கர். பணம் செலவழிஞ்சு போச்சு, இப்போ என் கையில இல்ல, ஒரு வாரத்துல திருப்பி தந்துடுதேன் அப்படின்னாரு ஆசாரி. கையில சல்லி காசு இல்லாமத்தான் சீத்தையையும் ராமனையும் காப்பாத்த புறப்பட்டிரோரோ அப்படின்னாரு பணிக்கரு கோவமா. தந்துடுதேன்னு சொல்லுதேனே, உங்க வீட்டுக்கே கொண்டாந்து தந்துடுறேன், பணத்தை இப்போ என் முன்னால எண்ணணும் கத்துனாரு குமாரவேலு பணிக்கர். தர முடியாது அப்படின்னு பதில் சொன்னது ஆசாரி இல்ல, சுப்பம்மா. பணிக்கர் தலை நிமித்தி பாக்குறாரு. நான் தான் சொல்லுதேன் தர முடியாது, மறுபடியும் சொல்றா சுப்பம்மா. ஏன்? நீரு சீதை படம் தானே வரைய சொன்னீரு, இப்போ நானும் அதையே தான் கேக்குறேன். பணிக்கர் சொல்லவும், இல்ல, சீத்தை படம் வரைய சொல்லிப்புட்டு இப்ப சூர்பனக படம் வேணுங்கிறீரு. சீத்தை படம் வரையத்தான் அவரு முன்பணம் வாங்கினாரு, வேணுமுன்னா படத்தை எடுத்துக்கிட்டு போ, இல்லைன்னா வீட்டை பார்த்து கம்பிய நீட்டம். அவ சொல்லவும், சண்டைக்கோ சத்தத்துக்கோ கொஞ்சமும் பின்வாங்க மாட்டா சுப்பம்மாங்கிறத உணர்ந்த பணிக்கர், சரி பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறினாரு பணிக்கர். கொஞ்ச நேரம் போனதும், சுப்பம்மா, அவன் என்ன சொல்லுதான்னு உனக்கு விளங்குச்சோ அப்படின்னு கேக்குறாரு ஆசாரி. விளங்காம என்ன, இருந்தாலும் ஊசாம சொல்லுதான் பாருங்களேன் அப்படின்னா சுப்பம்மா. நீ நின்னுட்டு இருக்கிறதுனாலதான் பம்மி பம்மி சொன்னான், இல்லைன்னா வாய் விட்டு சொல்லுவான், தெரியாதா அப்படிங்கிறா. கதையில அம்புட்ட சீதையே இந்த பாடு படுத்துதானே, உசுரோட அவ இவன் முன்னால வந்துட்டா என்ன செய்வானோ. அவர் சொல்லவும், என்ன வேணா செய்வான், திருகல்லு முன்னால உட்காத்தி 2 மரக்காலு சீயக்காய சீத்தை முன்னாடியே கொட்டினாலும் கொட்டிடுவான் அப்படின்னா சுப்பம்மா. போறான் பிச்சைக்கார பய அப்படின்னாரு சுப்பையா ஆசாரி. இருந்தாலும் கடைசி வரைக்கும் அவன் சொல்றத கேட்டுக்கிட்டு தானே இருந்திய, மூளையில செருப்பு கிடக்கத்தானே செஞ்சுது, கைய அலம்பிக்கிட்டா போச்சுன்னு கன்னத்துல வாங்கிட வேணாம் அப்படின்னா கோவமா. செருப்ப அசுத்தம் பண்ணுவானேன்னு பார்த்தேனா அப்படிங்கிறாரு. மன்ன எப்படி பேர் வச்சிருக்கான்னு பாருங்களேன், சீத்தமார்க் சீயக்கா தூளாம். அவன் பொழைக்க தெரிஞ்சவண்டி,
பாம்பு யாரையோ புடுங்குது, தேளு யாரையெல்லாமோ கொட்டுது அப்படிங்கிறா. இவனை கடிச்சா பாம்பு செத்து போகும், கொடுக்கு முறிஞ்சு போகும் தேளுக்கு. உனக்கு இவனை தெரியாது. இவன் யமப்பய. 20 வருஷமா நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு பார்த்த மேனிக்கு அழியாம இருக்கான், மயில் கல்லு கணக்கா. அவனை ஒன்னும் பண்ண முடியாது. ஆழகால விஷத்தையே கொடு, பசும் பாலா வாந்தி எடுத்துருவான். சுப்பம்மா திடீர்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிறா. போயிட்டு போறான். நீங்க அரும்பாடுபட்டு வரைஞ்ச படம். 4 காகிதத்தை தந்து ஒருத்தன் இதை எடுத்துக்கிட்டு போயிடுவானேன்னு நினைச்சதும் மனச சுருக்குன்னு ஏதோ தச்சுது. இந்த படம் நம்ம வீட்டோட இருக்கட்டும், பார்த்துக்கிட்டு இருந்தா பசி ஆறி போகுங்கிறா சுப்பம்மா. பணத்தை எப்படி திருப்பி கொடுக்கறது, அதுக்கு வழி சொல்லு கேட்டாரு சுப்பையா ஆசாரி. சுப்பம்மாளால இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. அவ்வளவுதான் கதை. கதையில வர்ற ஒரு கேரக்டரும் அந்தந்த கேரக்டரை அப்படியே பேசுது. பணிக்கர் ஒரு வியாபாரி. அவர் எல்லாத்தையும் வியாபாரமாவே பாக்குறாரு. சீத்தையையும் சில்லறையா பண்றதுக்கு அவர் யோசிக்கிறாரு. சுப்பையா ஆசாரி கலைஞன். எப்பொழுதும் கலைஞர்களுக்கே உள்ள அந்த ஒரு கர்வத்தோட, காசுக்கு அடிபணியாம தனக்கான குறிக்கோளோட வாழ்க்கையை வாழ்ற உத்தமமான மனுஷன் சுப்பம்மாள். சுப்பையா ஆசாரி கிட்ட இருக்க கலை திறமைய வியந்து பாராட்டி மதிச்சு அவரை புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு அருமையான பெண்மணி. பாடுபட்டு வரைஞ்ச அந்த படத்தை வெறும் 4 காகிதத்தை கொடுத்து வாங்கிட்டு போயிருவானேன்னு கவலைப்பட்டேன் அப்படின்னு சுப்பம்மா சொல்ற அந்த இடத்துல, பணத்தை வெறும் காகிதமாவும் தன்னோட கணவன் வரைஞ்ச படத்தை ரொம்ப அருமையான ஒரு விஷயமாவும் நினைக்கிற அந்த இடங்கள்ல எல்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. இப்படி 3 பாத்திரங்களையும் அதுக்கு நியாயம் பண்ற மாதிரி அத்தனை அருமையா படைச்சிருக்கிறாரு திரு சுந்தர ராமசாமி அவர்கள். அவரோட போன கதை ஸ்டாம்ப் ஆல்பத்துல குழந்தைகளுக்கான உலகத்தை, அவங்களுடைய மனநிலைய அத்தனை தத்ரூபமா நம்ம முன்னாடி கொண்டுட்டு வந்த இந்த எழுத்தாளர் இந்த கதையில ஒரு கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற புரிதலையும் அன்பையும் அழகா எடுத்து சொல்லியிருக்கிறார். அதுலயும் சுப்பம்மாவும் சுப்பையா ஆசாரியும் ராமர், ஜனகர், சீத்தைய பத்தி பேசிக்கிறது ஏதோ நம்மளோட அண்டை வீட்டுல இருக்கிற ஒரு குடும்பத்தை பத்தி பேசுற மாதிரி அத்தனை ஒரு யதார்த்தம் கலந்து பேசும்போது கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. சுப்பம்மாள் அண்ட் சுப்பையா ஆசாரிக்கு இடையில இருக்கிற அந்த உரையாடல்கள் நம்மள மீறி நம்ம கண்ணு முன்னாடி அந்த கால தம்பதிகள் திரு NS கிருஷ்ணன் அவர்களையும் மதுரம் அவர்களையும் கொண்டு வர்றத நம்மளால தவிர்க்க முடியாது. அத்தனை நகைச்சுவையா அருமையா அவங்க பேசிக்கிறத பார்க்கும்போது கணவன் மனைவினா இப்படித்தான் இருக்கணும்னு ஆசையா இருக்கு. ரொம்ப அருமையான கதை. உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு ரொம்ப நிச்சயமா நம்புறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு அருமையான கதையுடன் உங்களை விரைவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.